ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் தான் அவங்க தீபுரி அமல் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ. நம்ம வீடியோ ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது வந்து திருவண்ணாமலையில் வந்து செயல்பட்டு இருக்கு எஸ்பிஓ நிறுவனம். இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கு வந்து நண்பர்கள்லாம் நல்லபடியாக நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் ஆன்லைனில் கற்றுக் கொடுத்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதை நிறையா பேர் பயனடையலாம். எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது போக நம்ம கமெண்ட்ல நீங்கள் தெரியுங்க, உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுங்கள். அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது போக எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கிட்டா எஸ்பிஓ வெப்சைட், எஸ்பிஓ ஃபேஸ்புக், எஸ்பிஓ இன்ஸ்டாகிராம், எஸ்பிஓ யூடியூப், எஸ்பிஓ வெப்சைட் எல்லாமே அபிஷியல் சேனலில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. எஸ்பிஓ அபிஷியலில். சரி, வாங்க நம்ம வீடியோ. நாங்கள் வந்து பயணி வாங்கிட்டு வந்து இப்போ வீடியோ போட்டோம். இது வந்து என்னென்னா லீவ் போகும்போது இது வந்து ஓல்டு வீடியோ தான் என்கிட்ட இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து இது பண்ணி போடுறேன். நான் வந்து லீவுக்கு போயிருந்தேன். லீவுக்கு போகும்போது வந்து பயணி பிடிக்கணும்னு ஆசை இருக்குது. அது மே மாதம் வந்து பயணி வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டு பயணி கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால் ஒரு நாள் நம்ம மச்சான் தான் ஏறுதாப்பா கலியாரில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அந்த பயணியை வந்து நாங்கள் காலையிலேயே போயாச்சு. அதான் அவர் காலையிலேயே பார்த்துருக்கீங்க, லைட்லாம் அதுக்கு தான் ஏறுறாரு. மச்சான் ஏறுறாரு. அவர் அப்பவுமே பிடிச்சாச்சு பயணி வேணும்னா. அவர் மேலேருந்து இறக்கையுமே வாங்கியாச்சு. அப்படி இறக்கிட்டு வரையுமே வந்து நேச்சுரலாகவே எப்படி வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்து வீட்டில் அன்னன்னைக்கு வாங்கிட்டு வந்தோன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த மாம்பழத்தை வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தோலை சீவிட்டு மாம்பழத்தை வெட்டுறத நீங்கள் பாருங்கள். வெட்டி அதை வந்து நீளமாக வாட்டி அதை சின்ன சின்னதாக வெட்டி அந்த பயணி இருக்க பயணியில் வந்து ஆக்சுவலாக வந்து அதில் வந்து இருக்க முடிச்சாங்கன்னா வெட்ட முடியும். அந்த சீவுரு அந்த இனிப்புக்கு வந்து பூச்சி எல்லாமே வரும். அதனால் அதை வந்து நம்ம அவங்க இழுத்து விட்டுனாலும் நம்மளும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு படிக்கட்டை வச்சு வடித்து அதை வந்து நீட்டாக இது பண்ண பிறகு ஒரு சட்டியில் குண்டால் சட்டியில் குண்டால் வச்சுருக்க மாம்பழத்தையும் சேர்த்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கலக்கலைக்கு பட்டை ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்த பட்டையில் வந்து ஊற்றியாச்சு. ஊற்றின உடனே நம்ம கலக்க நல்லா இது பண்ணோன்னா நம்ம அந்த மாம்பழம் சாறு இது கலக்காட்டி சொம்பை வச்சு ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதுக்குள்ளே போகிறதுல வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவே நம்ம குடிக்கிற கிளாஸு சொம்புலேயே குடிக்கல பட்டையில். அதுவும் இருக்கையில் வந்து பனை ஓலையில் வந்து பட்டை பிடிக்கும். இது வந்து கிராமத்து சைடில் வந்து பட்டை ஓலை சாப்பாடு பட்டையில் பயணி குடிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது. நிறைய பேர் நீங்களும் குடிச்சிருந்தா அனுபவத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி குடிங்க, சரியா? கண்டிப்பாக இதில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா இதை பாருங்கள் அது வந்து குடிக்கிற டேஸ்ட்டே நம்ம எங்கெங்கே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் குடிச்ச அனுபவம் தான் கமெண்ட்டில் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தான் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.